நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அலகு 6 கவிதை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் அவரை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். நாமக்கல் கவிஞர், இவருடைய பெயர் ராமலிங்கம் பிள்ளை. காலம் 9/10/1888 முதல் 1972 வரைக்கும். பெற்றோர் வேங்கடராம பிள்ளை, அம்மணி அம்மாள். அவருக்கு எழுத்தறிவித்தவர் யாருன்னா பழனி வாத்தியார் அப்படிங்கிறவர். அப்புறம் சண்முகம் பிள்ளை, அதற்கப்புறமாக நம்மாழ்வார் பள்ளிக்கூடம். உயர்நிலை பள்ளி வந்து கோவையில் படிக்கிறாரு. திருச்சி எஸ்பிஜி கல்லூரியில் எஃப்ஏ படிப்பு படிக்கிறாரு. காதுவலி காரணமாக காதில் இருந்து என்ன செய்கிறாரு, கல்லூரி படிப்பை நிறுத்துறாரு. அதற்கப்புறமா சிறிது காது கேட்காது. 1909 திருமணமாகிறது. நாமக்கல் தாசில்தார் அலுவலக குமாஸ்தாவாக 3 மாதம் பணியாற்றுகிறார். பின் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக 3 மாதம். பின் ஓவிய கலையில் ஆர்வம் வருகிறது. அந்த ஆர்வத்தின் நிமித்தமாக அவர் வந்து என்ன செய்கிறார், ஓவியம் வரைய போகிறாரு. போற்றி ஊக்குவித்தவர், அந்த ஓவியக்கலையை போற்றி ஊக்குவித்தவர் அவருடைய இளமை நண்பரான வக்கீல் நாகராஜ ஐயங்கார் அப்படிங்கிறவர். இவர் முதலாக வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம். 1911 பாவே மாணிக்க நாயக்கருடன் தில்லி தர்பாருக்கு போய் 5ஆம் ஜார்ஜ் மன்னரிடம் தங்கப்பதக்கம் பரிசாக பெற்றிருக்கிறார். பாடல்கள் புனையும் ஆர்வம் பிறந்தது தெருக்கூத்து, பொம்மலாட்டங்களால். அதுக்கப்புறம் நாடக பாடல்கள் பல வந்து என்ன செஞ்சிருக்கிறார், எழுதியிருக்கிறாரு. 1906 வங்க பிரிவினையும் அரவிந்தருடைய அரசியல் கட்டுரைகளும் இவருக்குள்ளாக சுதந்திர கனலை மூட்டியது. அப்போ சுதந்திர எண்ணம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது எதுனா வங்க பிரிவினை, அரவிந்தருடைய அரசியல் கட்டுரைகள். அரசியல் சொற்பொழிவாளராக இவர் மாறுறாரு. முதல்ல திலகர் பக்கம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1920 கல்கத்தா காங்கிரஸ்க்கு சென்று காந்தியடிகளை கண்டு அவரது ஆன்ம ஞானம் சமரச சன்மார்க்கத்தால் கவரப்பட்டு காந்தியினுடைய அடிமையாக மாறுறாரு. அதற்கப்புறமா காந்திய சேவை தீவிரமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவருடைய மாமனார் ஊர் கரூர்ல காங்கிரஸ் இயக்கத்தை முதல்ல தொடங்கியது யாரு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான். இப்போ மாமனார் ஊர்னு இங்கே கொடுத்துருக்கதை விட கரூரில் முதலில் காங்கிரஸ் இயக்கத்தை தோற்றுவித்த கவிஞர் அப்படின்னு கூட கேள்வி வரலாம். 10 ஆண்டுகள் அந்த வட்டாரத்தில் தனித்துவம் மிக்கவராக இருந்த தனி தலைவராக இவரே விளங்கியிருக்கிறார். ஓவியராக ஒளிர்ந்த இவர் கவிஞராகவும் இருக்கிறாரு. காந்தியடிகளுடைய தண்டி வழி நடையின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படிங்கிற புகழ்மிகு பாட்டை வேதாரண்ய உப்பு சத்தியாகரத்தின் போது இதே வழிநடை பாட்டு இந்த சமயத்தில் பாரதியார் இல்லையே அப்படின்னு நான் ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் வந்து நீக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றானா, ராஜாஜி சொல்றார். அப்போ காந்தியடிகள் பாரதியார் இல்லையே என்ற குறையை நீக்கிவிட்டார் நாமக்கல் கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி. எப்போ சொன்னார்னா வேதாரண்யம், அந்த வழிநடை பாடல், அந்த நடைப்பயணத்தில் இந்த வழிநடை பாட்டோட இந்த பாடலை லட்சக்கணக்கான பேருக்கு அச்சிட்டு கொடுக்குறாங்க. சுதந்திர சங்கு கணேசன், சங்கு சுப்பிரமணியம் தம் கம்பீரமான குரல்ல இதை பாடி முழங்குறாங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர்களை வழித்தொடர்ந்து பாடுகிறார்கள். அது முதல் இவர் தமிழ்நாட்டு தேசிய கவிஞர் ஆகிறார். 1924 சென்னை காங்கிரஸ் மகாசபையின் தங்க பதக்கம் பெற்று காங்கிரஸ் புலவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ காங்கிரஸ் புலவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். முதல்ல புலவர் என போற்றியவர் சேலம் விஜய ராகவாச்சாரியார். பாருங்க, நாமக்கல் கவிஞரை முதல் புலவர்னு போற்றியது யாரு அப்படின்னா சேலம் விஜய ராகவாச்சாரியார் அப்படிங்கிறவர் தான். பாரதியாரை தரிசித்து 1918 காணக்கொத்தான் கிராமம் தேவதை கோயில்ல அவர் முதல்ல பாரதியாரை பார்த்தது அங்கதான். இவர் ஓவிய கலைஞரோடு காவிய கவிஞரும் என கேட்டு பாடுமாறு கேட்டார் பாரதியார். இவர் வந்து ஓவியம் மட்டும் இல்ல, காவியமும் படைக்கக்கூடியவர் அப்படிங்கிறத அறிந்து இவரை வந்து என்ன செய்றாரு, பாடல் பாட சொல்லி கேட்கிறாரு. உடனே இவரது தம் அரசை பிறர் ஆள விட்டு தாழ்வணங்கி கைகட்டி நின்ற பேரும் என்ற ராமன் அவலம் பற்றிய பாடல் கேட்டு பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என தட்டி கொடுத்தார். இவரை பாரதியார் தட்டி கொடுத்தது. அவர் வந்து எந்த பாட்டை பாடுறாருன்னா, பாரதியார் இவரது தம் அரசை பிறர் ஆள விட்டு தாழ்வணங்கி கைகட்டி நின்ற பேரும் என்ற ராமன் அவலம் பற்றிய பாடல் கேட்டு அவருடைய பாடல் இவர் பாடின உடனே பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவர் ஐயமில்லை அப்படின்னு சொல்றாரு நாமக்கல் கவிஞரை பாரதியாரும் மூச்சு விடாமல் 3 மணி நேரம் தம் பாடல்களை பாட கேட்டு பரவசமுற்றார். திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு நாமக்கல் கவிஞரை பற்றி சொன்னவர் ராஜாஜி. பாரதி தேசிய கவிஞர் என்றால் கவிமணி குழந்தை கவிஞர் எனின் நாமக்கல்லார் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழின் அருமையை தமிழின் பெருமையை தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு,
அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாட்டும் இவருடையதுதான். இவருக்கு நிலைத்த புகழை தந்தது அதன் அவனும் அவளும் அப்படிங்கிற ஒரு அழகிய காவியம். அதுல அழகிய பகுதி தலைவி எழில் பற்றியது. மானன அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை, மீன்விழி உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை, தேன்மொழி குவமை சொன்னால் தெவிட்டுதல் தேனுக்குண்டு, பூன்பிறை நெற்றி என்றால் குறைமுகம் இருண்டு போகும். இவரது நவீனம் இதெல்லாம் அந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றாரு. அவனும் அவளும் அப்படிங்கிற காவியத்துல இவருடைய நவீனம், அதாவது புதினம் எதுனா மலைக்கல்லன் நாவல் சொல்றாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சிங்களம் ஆகிய 6 மொழிகள்ல இவருடைய திரைப்படமாகி இருக்கிறது இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிறது. அப்போ மலைக்கல்லன் எத்தனை மொழிகளில் திரைப்படத்தை பற்றின வினாவில் கூட இது வரலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சிங்களம்னு 6 மொழிகளில் இந்த மலைக்கல்லன் திரைப்படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசினுடைய முக்கியமான பகுதி, இந்திய அரசின் முதல் வெள்ளி பதக்கம் பெற்ற தமிழ் படம். மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஒருங்கு நடித்த ஒரே படம், 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் எதுனா இந்த மலைக்கல்லன் தான். இது இந்திய அரசினுடைய முதல் வெள்ளி பதக்கம் பெறுகிறது. கம்பன் கவிநயம் கூறுவது இலக்கிய இன்பம், விடுதலை உணர்வும் தமிழ் உணர்ச்சியும் ஊற்றுவது தமிழன் இதயம். கம்பனுடைய கவிநயத்தை கூறக்கூடிய இவருடைய படைப்பு எதுனா இலக்கிய இன்பம். அதே இது விடுதலை உணர்வும் தமிழின உணர்ச்சியும் ஊட்டுவது எதுனா தமிழன் இதயம். என் கதை தன் வரலாறு நூல், சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ் தேர், பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, இசை தமிழ் போன்றன இவர் படைத்தவைதான். இவருடைய படைப்புகள் பார்த்துக்கோங்க. கவிதாஞ்சலி, சங்கொலி, தன் வரலாறு, என் கதைங்கிறது தான் தன் வரலாறு. அப்போ சங்கொலி, கவிதாஞ்சலி, தமிழ் தேர், பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம், தேமதுர தமிழோசை, இசை தமிழ் இதெல்லாம் இவர் படைத்தது. இவருடைய பாடல்கள் பெரும்பாலானவை பற்றியனா தேசியம் பற்றியதாகவே இருக்கிறது. இசை இன்பம் கனிந்த சந்த நலம் சான்ற செய்யுட்கள் நிறையவே பாடியிருக்கிறாரு. எளிய இனிய நடைந்ததாக இருக்கிறது. கவித்துவம் முக்கியது, ஆழ்ந்த உணர்வோ நிறைய என்ன செய்யும் இருக்கும். கவிதை என்பதை விட செய்யுள் என்பதை சாலச் சிறந்தது. காந்திய சுடரை கவிதையில் தந்தவர் என்ற கனிவு மறக்க முடியாது. காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே. காந்தியம் நம் உடைமை, அதனை காப்பது நம் கடமை. சிந்துகளின் மூலம் சிந்தனை பூக்கள் சூட்டிய மக்கள் கவிஞர் இவர். 1949 அரசவை கவிஞராக விளங்குகிறார். பத்மபூஷன் விருது பெற்றவர். பாரதிக்கு பின் பாட்டு தோட்டாக்களால் படையெழுச்சி பாக்கள் தந்த ஓவிய கவிஞர் அப்படின்னு எல்லோருடைய உள்ளத்திலையும் பதியக்கூடியவராக இவர் இருக்கிறார். நாமக்கல் கவிஞரை பற்றிய செய்திகள் இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு. மலைக்கல்லன் அப்படிங்கிற பகுதி நாமக்கல் கவிஞர் சிறையில் இருக்கும்போது எழுதியவர். அதனால் காந்தி யுகத்தின் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் நம்ம நாமக்கல் கவிஞர் தான். கம்பராமாயண பாடல்கள் அதனுடைய சிலவற்றை தான் இலக்கிய இன்பம்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தேசியத்தை பற்றி பாடினது தமிழன் இதயம் அப்படிங்கிறத பார்த்தோம். காந்தியத்தை இனிய கவிகளால் ஒழிக்கும் தமிழ் சங்கு அப்படின்னு இவரை பற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பே தூரன் அப்படிங்கிறவர். காந்தியத்தை இனிய கவிகளால் ஒழிக்கும் தமிழ் சங்கு அப்படின்னு நாமக்கல் கவிஞரை புகழ்ந்தவர் பே தூரன் அப்படிங்கிறவர். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1971. காங்கிரஸ் புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். அதே மாதிரி இவருடைய கூற்றுகள் ஒரு சில. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிறது இவருடைய வரிகள் தான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான் தமிழன் அப்படின்னு தமிழரை குறித்து பாடியவர் நாமக்கல் கவிஞர். யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களே தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொன்னதோ நாமக்கல் கவிஞர் தான். நாட்டை காட்டி கொடுத்ததனால் லாபம் அடைந்தவன் சண்டாளன், பாட்டை தனிவழி வேற்றுமை அணிகளை அடுக்கி கவிதைக்கு அழகூட்டியவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த மாதிரி இவருடைய வரிகள் சில இதை தாண்டிய செய்திகளாக இருந்தது. என்கிட்ட கிடைச்சதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். வெற்றி நமதே. நன்றி.